இந்த நாளில் கூட நம்மளுடைய திருச்சபை நமக்கு கொடுத்துருக்கிற வேற பகுதி அந்த தலைப்போடு நான் பேசுகிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த நாளில் நம்ம திருச்சபை என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறது, என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறது சொல்லுங்க. ஆமே. ஒருவர் பார்த்து ஒருவர் தோளின் மேல் சுமக்க. இது புரியல அவங்களுக்கு. ஒருவர் வார்த்தை ஒருவர் தோளின் மேல் சுமக்க அழைப்பு. இந்த அழைப்பு உங்களுக்கு புரியுதா? என்ன அழைப்பு? கல்யாணத்துக்கு அழைப்பு தருவார்கள் இல்லவா? கல்யாணத்துக்கு எப்படி அழைப்பு தருவாங்க? நல்லா பேசுங்க. உங்கள்கிட்ட பேசுறது நான் உங்க வீட்டில் ஒருவர், உங்களுடைய பையன், நல்லா பேசுங்க. இன்விடேஷன் வச்சு வாங்க. ஆனால் ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமப்பதற்கு அழைப்பு என்றால் அந்த அழைப்புதலே கொஞ்சம் கடினமான அழைப்பாக இருக்கு. என் கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொன்னா நீங்க கேட்டுட்டு போகிறவர்களாக இருப்பீங்களா, இல்லை என் கஷ்டத்தை சேர்த்து சுமக்கிறவர்களாக இருப்பீங்க? சொல்லுங்க. கேட்டுட்டு போயிடுவீங்க. போயிட்டு 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு எதுவும் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா செத்துருவாங்க. இதுதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதா? ஒருவேளை ஐயாட்ட வந்து, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமானா என்ன பண்ணுவாங்க? ஐயா காம்ப்ளிகேஷன் சொல்லி ஏதாவது கஷ்டப்படுறாரு, ஏதாவது அப்படி ஏதாவது கலெக்ட் பண்ணி ஏதாவது கொடுக்கலாம். ஒருவேளை அது கூட சுமப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அன்றாட வாழ்விலே நாம் பார்ப்போம், நம் பெற்றோர்கள், என்னை பெற்ற தாய் தகவன் என்னை சுமக்கிறவர்களாய், என்னை அன்பு செய்கிறவர்களாய், நான் எத்தனை துன்பம் கஷ்டம் எத்தனை நெருடல்கள் என் வாழ்வில் வந்தாலும் என் பெற்றோர்கள் என்னை அழைக்கிறவர்களாக. ஆனால் நாம் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் நம் வாழ்விலை வளர்ந்திருக்கிறோமா என்றால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது என்றால் தகப்பனும் தாயும் குடும்பத்தில் எடுத்துக்கொண்ட அந்த பொறுப்புகளையே நாம் பார்க்க முடியும். சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம். குடும்பத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். வாரம் எப்படி சுமக்கப்படும்? இந்த ஆலயம் கட்டுமானத்துக்காக கல்வியை சுமந்து வந்து எத்தனையோ பேர் நீங்க அந்த ஆலயத்துக்கு நீங்க வந்து உங்களுடைய உடல் உழைப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. எல்லா விதத்திலும் பணம் கொடுப்பது கூட இன்னொருவர் கொடுக்க வேண்டிய காசை நான் சேர்த்து கொடுக்கிறேன் என்று சொல்வது கூட ஒருவர் வார்த்தை ஒருவர் சுமப்பதாக நாம் எடுத்துக்கிறோம். இந்த நாளில் இந்த ஆலயம் இவ்வளவு அழகாக இங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இங்கே இத்தனை ஆலயம் நிரம்ப மக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் நான் பார்க்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் பாரத்தை எப்படி சுமந்தார், எப்படி இந்த மக்களை அன்பு கொண்டார். நீ குத்துவ, நீ அடிப்ப, நீ கொல்லுவன்னு தெரிஞ்சே அன்பு செய்த ஆண்டவர். அதுபோல பெற்றோரும் அப்படிதான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளை என்னை விட்டு கடந்து போனார், ஒருவேளை என்னை ஏமாற்றுகிற பிள்ளைகளாய் இருந்தாலும், நான் வைத்திருக்கிற சொத்தை கேட்டு என்னை வீட்டை விட்டு வெளியிலே அனுப்பினாலும் என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் ஆகிவிட்டார்கள். ஒரு தாயும் தகப்பனுமே தன் பிள்ளைகளுக்காக இவ்வளவு பாடுபடுகிறார்கள், இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். தன் குடும்பத்தை எப்படியாவது ஒரு நல்ல முன்னிலைமைக்கு எடுத்துட்டு வர வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள் என்றால், இந்த உலகை படைத்த இறைவன் கடவுள், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கர்த்தர் என்று சொல்லுகிற அந்த பேருடைய நாமம் தரித்த அந்த தேவன் நம்மை எவ்வளவாய் அன்பு செய்திருக்கிறார். தனக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஏதோ தபசு காலம் வந்துருச்சு அதனால எல்லாரும் நம்ம ஆலயத்துக்கு போகணும்ன்ற ஒரு கட்டாயத்தின் மீறல் அல்ல. என் ஆண்டவர் என்னை நேசித்திருக்கிறார். என் சிறு வயது முதல் இன்று வரை என்னை கரம் பிடித்து அழைத்திருக்கிறார். நான் படுக்கும் போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, எல்லா நிலையிலும் என்னை தூக்கி சுமந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏதோ அவரை சிலுவையில் அறிந்து விட்டார்கள், எல்லாரும்
இந்த வீட்டிலே துக்கம் நடந்திருக்கிறது, எல்லாரும் போய் அழுகிறார்கள், நாமும் சேர்ந்து அழுது விடுவோம், நம்மளுடைய பங்கையும் காமித்துடுவோம் என்ற ஒரு பங்களிப்பு அல்ல. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. உண்மையாகவே தேடுகிறவர் என்னை கண்டடைவான் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படியா பிதாவானவர் தன் சொந்த குமாரன் என்று கூட பாராமல் தன் மகனை பலி கொடுக்க இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டார். நான் சுமப்பேன். ஆதாம் செய்த தவறினாலே, ஏவாள் செய்த தவறினாலே நம் மனுக்குலம் சபிக்கப்பட்ட ஒரு மனுக்குலமாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் பாவம் செய்ததனால் எந்த பாவமும் செய்யாத தேவ ஆட்டுக்குட்டி எனக்காக சிலுவை சுமந்தது என்றால் அது ஒரு சாதாரண விஷயம். நான் இன்று கேட்கிறேன், பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, படிப்பு கொடுப்பாங்க, இன்னொரு ட்ரெஸ் கூட கொடுப்பாங்க. ஆனால் உயிரை கொடுப்பார்களா என்று சொன்னால் உயிரை கொடுப்பார்களா? கொடுக்கணும். ஆனால் என் தெய்வம் என்னையும் படைத்த இந்த படைப்புக்காக தெய்வமே உயிரை கொடுப்பது என்றால் ஏதோ ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்தோம், ஏதோ ஒரு பசங்க கேட்டோம், அன்னைக்கு நம்ம மைண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இல்லைங்க கோயிலுக்கு போனதுனால கொஞ்சம் நல்லா இருக்குங்க மனசு, அதனால சந்தோஷமா இருந்துச்சு, அப்புறம் நாளையிலிருந்து ஒரு பழைய வாழ்க்கைக்குள்ளேயே நான் போவேன் என்றால் அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அந்த பலி, அதுக்கு நாம் என்ன பதில் சொல்லணும்? ஏன் என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்திலே இருக்கிறது? நான் ஏன் இன்னும் ஒரு பாவர்ச்சியிலேயே இருக்கிறேன்? நான் பாவம் என்று நான் சொல்லவில்லை. பாவர்ச்சி என்று சொன்னால் ஏழ்மையின் கோணத்திலேயே என் வாழ்க்கை முடிந்து விடுமா? என் பிள்ளைகளின் வாழ்க்கை ஏழ்மையின் கோணத்திலே முடிந்து விடுமா என்றால் நான் உண்மையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆயரை போல என்னை போல ஆட்கள் இந்த இடத்தில் சாப்பிட்டு இந்த இடத்தில் வளர்ந்து இன்றைக்கு ஆண்டவருக்கு சாட்சியாய் நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்றால் இது என்னுடைய லைஃபை மாற்றி போட்டிருக்கிறது. உண்மையாய் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். நீங்கள் கண்டறியும் தக்கதாய் நாங்கள் இங்கு சாட்சியாய் இங்கே சாட்சியாய் ஒரு அங்கியை போட்டுக்கொண்டு உங்களுக்காக ஊழியம் செய்கிறோம். தன்னை உண்மையாய் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்க. மறுபடியும் அந்த தலைப்புக்குள்ளாக போங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் தோளில் சுமக்க அழைப்பு. இந்த அழைப்பு இன்று ஒரு நாள் மாத்திரமல்ல, இந்த கல்யாண விருந்தில் பங்கு கொள்கிற இந்த ஒரு நாள் அழைப்பு மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் உங்களை அழைக்கிற ஒரு அழைப்பு. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான உறவு எப்படியா இருக்கிறது என்றால் ஒருவரை ஒருவர் சுமந்து ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் வீட்டில் இவ்வளவு பிரச்சனை, சண்டை, பிரிவினைவாதம், சமாதான குலைச்சல்? என் வீட்டை பற்றி அவர்கள் தவறாகவும் அவர்கள் வீட்டை பற்றி நான் குறைத்து மதிப்பிடுவதும் என்ற ஒரு வாழ்க்கை என் குடும்பத்தில் இருக்குமானால் எப்படி சமாதானம்? அதுக்கப்புறம் பார்க்கலாம், பைபிள் 1000 வருஷ வசனங்கள் இருக்கிறது. ஏன் இடத்துல சமாதானம் வருவதில்லை என்றால் நான் உண்மையாகவில்லை, எனக்கு உண்மையாகவில்லை, என் குடும்பத்துக்கு உண்மையாகவில்லை, என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையாகவில்லை, என் திருச்சபைக்கு நான் உண்மையாகவில்லை, என் குலத்துக்கே நான் உண்மையாகவில்லை. நான் அந்த உண்மைத்தன்மை எனக்கு இருக்குமானால் என் வாழ்க்கை மாறும். ஒருவன் என் சகோதரன், என் சகோதரி, என் உறவினர் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் நீங்கள் பணம் கொடுத்து உதவ தேவையில்லை. ஆறுதலான வார்த்தையை சொல்லிவிட்டு அவர்களுக்காக நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபித்தீர்களானால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அவர்களும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் என்பதே வீட்டில் இல்லை. ஏன் பிரிவினைவாதம் வருகிறது என்றால் அந்த கூடுகையே இல்லை. நம்ம வீட்டில் கூடுகையே இல்லை. இப்ப எல்லாம் மொபைல் வந்துச்சு. மொபைல் வந்து என்ன ஆகுதுன்னா, பையன் சொல்றான், அப்பா அம்மா நீங்க சாப்பிடுமா, நான் அப்புறம் சாப்பிடுறேன், ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது மாதிரி. பொண்ணு சொல்லுது, இல்லம்மா நான் படிக்க போறேன், நீங்க சாப்பிடுங்க. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேண்டும் என்றால்
ஜபத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, அந்த கூடுகையிலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த கூடுகை இருக்கும் பொழுது நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா 30 வருஷமாவது இன்னும் நான் உங்களை புரிஞ்சு கொள்ளவே இல்லையே என்று ஒரு மனைவி சொல்வார்களானால் அந்த குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் 20 வருடம் ஆகிறது இன்னும் உங்களை நான் புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு ஒரு மனைவி கணவரை பார்த்து சொல்கிறார்கள் என்றால் பிரச்சனை இருக்கு. பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெற்றோர்கள் இருப்பார்கள், பிரச்சனை இல்லை. முதலில் என் பிரச்சனையை நான் சரி செய்த பிறகு நான் மற்றவர்களை குறித்தே நான் எதையும் பேசணும். நானே ஊனமாக இருக்கிறேன், நானே குணப்படவில்லை என்றால் மற்றவர்கள் நோயை தீர்க்கும்படி நான் எப்படி எனக்கு செய்யணும்? முதல்ல நான் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்களை நான் தூக்க முடியும். நானே ரொம்ப நோஞ்சானா இருந்தா நான் எப்படி உங்களை தூக்க முடியும்? அடிப்பட்டு குழந்தை கீழே கிடக்குறா, நானே நோஞ்சானா இருக்கேன், நானே நொண்டியா இருக்கேன், நொண்டி போய் அவனை தூக்கிட்டு நானும் கீழே விழுந்து அவனும் கீழே விழுவதற்காகவா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் உயிரை கொடுத்தார் என்றால் அவர் சர்வ ஞானியாய் ஒரு குற்றமும் அறியாதவராய் மனிதனாய் பிறந்தாலும் மனிதனுக்கு உண்டான எந்த சுபாவ குணமும் அவரிடம் இல்லாதபடினாலே அவரை தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க அவரால் முடியும். என்னால் முடியுமா? உங்களால் முடியுமா? வாழ்க்கை முழுவதும் நாம் எத்தனையோ பிரசங்கம் கேட்போம், ஆனால் என் மனமாற்றம் இல்லை என்றால் அத்தனை பிரசங்கமும் குப்பை தொட்டியில் போடுகிற ஒரு குப்பையாகவே. எத்தனை வசனங்கள் பிடிக்கலாம், வசனங்கள் மனிதன் எழுந்தது, தீர்க்க தரிசனம் எழுதுனது. ஆனால் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் உண்மையாக உட்கொண்டால் அது உங்கள் இருதயத்திலே கிரியை செய்யும், உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். இந்த பலம் மற்றவர்களை நடக்கும். ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் ஆண்டவரை அறிந்து கொள்ளவே இல்லை என்றால் எப்படி முன்னேற்றம்? முன்னேற்றம் என்பது காசு சம்பாதிக்கிறது இல்லை. ஒரு வீடு, அவன் வீடு கட்டிட்டான் அதனால நான் வீடு கட்டிட்டேன்றதுல இல்லை. இப்பெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நான் யாரு தெரியுமா அப்படி காலங்களை உயர்த்தி கொண்டு பேசுகிறவர்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாழ்மையே இல்லை. கர்த்தர் சொல்கிறார், பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து இருக்கிறேன், தாழ்மை உள்ளவனுக்கோ நான் திரும்பி வர பண்ணிக்கிறேன் என்று சொல்லி அந்த தாழ்மை எங்க போயிடுச்சு. நான் சொல்லிக் கொடுக்கும் போதே என் பிள்ளைகளை நான் எப்படி நடக்கிறேன்னா, நம்ம ஒன்றும் அவங்கள விட ரொம்ப குறைஞ்சவங்களாம் ஒன்றும் கிடையாது. அவன் பேசணும்னா நீங்க எதிர்த்து பேசு விட்டுறாரு. அப்படி நான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்வேன்னா நான் என் பிள்ளைகளை தப்பாக வளர்க்கிறேன்னு. இப்படி இருந்தாலும் நான் எப்படி மற்றவர்கள் வாழ்க்கையை நான் சுமப்பவராக இருப்பேன். பார்ப்போம். இப்ப டாபிக் உள்ள போலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க தான் படிக்க போறீங்க. 2ஆம் அதிகாரம் 1 to 12 வசனங்களை நான் பார்ப்போம். மார்க் சத்தமாக படிப்போம். மார்க் 2ஆம் அதிகாரம் 1 to 12 வசனங்கள் எடுத்து சத்தமாக படிப்போம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாத படிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டில் மேல் கூரையை விரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினான். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்கள் மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை
நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நான் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். இந்த நாள் கூட 3வது வசனம், அப்போது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்தார்கள். அந்த 4 பேர் யார்? அந்த 4 பேர் யார்? உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மக்கள். ஏன் திமிர்வாதக்காரனை இயேசுவினிடம் கொண்டு போக வேண்டும்? இயேசு சுகம் கொடுப்பார் என்று 4 பேர் எடுத்துட்டு போனாங்க. இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறார்கள். கண்டிப்பா இயேசுவிடம் போனால் குணம் பெற்று விடுவான் என்று அந்த கூட்டத்தார் அனைவருக்கும் தெரியும். அந்த கூட்டத்தாரில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போகல. அந்த 4 பேர் மட்டும்தான் தூக்கிட்டு போனாங்க. அந்த 4 பேர் முன் வந்தார்கள். இந்த 3 விஷயம் நம்ம பார்ப்போம். அந்த 4 பேர் வந்து முன் வந்தார்கள். கண்டிப்பாக இவனை ஆண்டவரிடம் கொண்டு போனால் சுகம் பெற்று விடுவான், இவன் வாழ்க்கை மாறும் என்று அந்த 4 பேர் நினைத்தார்கள். அந்த 4 பேர் ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக அறிந்தவர்கள். நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறீர்கள், இன்னும் 2 பேர் நன்றாக அறிந்திருக்கிறோம். நாம் 4 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை, நம்மளை விட மோசமான நிலையிலே, நம்மளை விட குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறவர்களை, நம்மளை விட தப்பான வழியில் நடக்கிறவர்களை, நீங்க அந்த திமிர்வாதக்காரனை எடுத்து என் உறவுக்காரன் போடுங்க. அந்த 4 பேர் யார்? நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் எப்படி போனா என்னங்க, அவன் எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டான், அவனை விட்டுருவோங்க, அவன் செத்தா நல்லதுங்க அப்படின்னு சொல்ற அந்த 4 பேரா? எனக்கு என்ன நடந்தாலும் சரி, எனக்கு எத்தனை அவமானங்கள் வந்தாலும் சரி, நான் அவனை தூக்கி கொண்டு போகும்போது என் கால் உடைந்தாலும் சரி, கூரை மேலே ஏறி கூரையை பிரித்து நான் பிரிக்கும் போது கீழே விழுந்து நான் செத்தாலும் பரவாயில்லை, அந்த திமிர்வாதக்காரன் சுகம் பெற வேண்டும் என்ற நினைக்கிற அந்த இருதயம் எனக்கு வேண்டுமா? இல்லை இந்த திமிர்வாதக்காரன் செத்தாலும் பரவாயில்லை என்று நினைக்க வேண்டும். அந்த 4 பேரு நீங்களும் நானாய் இருந்தால் வேதத்தை நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் என்றால், ஏதோ திமிர்வாதக்காரன் ஒருத்தவன் இருந்தானா, அதை 4 பேர் எடுத்துட்டு போனாங்களா, கூரையை பிடிச்சிட்டு இறக்குனாங்களா, ஆண்டவர் சுகம் பெற்றாராம். உடனே அந்த வேத பாடல்கள் பரிசேயர்கள் எல்லாம் ஆண்டவரை பத்தி இவை எப்படி குணமாக்கலாம் அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்வாராம். இவன் எப்படி சொல்லலாம், மோசே நியாயப்பிரமாணத்திலே அப்படிப்பட்ட சொல்லவில்லையே. ஒரு மனிதன், யோசேப்புக்கும் மரியாதைக்கும் பிறந்த ஒரு மனிதன் எப்படி சொல்ல முடியும் என்று இவன் அறிவிலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இவன் என்ன பேசுகிறான் என்பதை அறிந்த தேவன், என் மனதிலே நான் என்ன பேசுகிறேன் என்பதை அறிகிற தேவன், பக்கத்து வீட்டுக்காரர்கள் என் உறவினர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை அறிகிற தேவன். நீங்க நினைச்சிருக்கீங்க என் வீட்டுக்குள்ள நான் கதவை கூட்டிட்டு நான் எல்லாம் பேசுறேன்னா எதுவுமே எனக்கு பக்கத்து வீட்டுல கேட்காது, ஆண்டவருக்கு தெரியாது நீங்க நினைக்கிறீங்க. அப்படிங்கிற எல்லாவற்றையும் அறிகிற தெய்வம், என் நிர்வாணத்தை அறிகிற தெய்வம், என்னுடைய எல்லா அங்கமும் அசைவும் எல்லாம் அவர் அறிகிறது. அவரை நாம் ஏமாற்றுவேன். தந்திரமாக ஏமாற்றினார் சத்ரு. ஆண்டவர் கூடயே இருந்தான். இந்த உலகம் உருவாக்கும் முன்னே இந்த பிளானிங்ல அவனுக்கும் பங்கு உண்டு. அவனா யாரு? லூசிபர். கூடயே இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவர்கள் வேற விதமாய் அவர்கள் மனம் மாறி உங்களுக்கு எதிராக செயல்படுவார். அப்ப
அந்த பிசாசு சோதிக்கும்படியாய் அந்த ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறார். அதே போலதான் நாமும் இங்கே யாரும் நம்முடைய மிஸ்கைடன்ஸ் பண்றாங்க. உறவினர் மோசமானப்பா, அவங்கெல்லாம் பேசாத, அவங்கெல்லாம் போய் நீ எதையும் பேசிடாத, அவங்கெல்லாம் உதவி செஞ்ச, அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அவன் காசு கொடுத்துறாரா திரும்பி வந்துறாரு. நான் காசு கொடுப்பேன், எனக்கு வந்தாலும் வராவிட்டாலும் அவன் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவன் தான் 4 பேர். அந்த 4 பேரில் ஒருவனாய் நான் மாற முடியும் என்றால் கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை எனக்குள்ளே இருக்கிறது. என்னை அடித்தாலும், என்னை கொலை பண்ணினாலும், என்னை சிலுவையிலே அடைந்தாலும், எச்சி என் முகத்தில் உமிழ்ந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். என் பிதா என் கட்டளையின்படி நான் என்னை தாழ்மையாக்கிக் கொள்கிறேன். அதனால்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எடுங்களேன், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுக்கணும், படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3 ஒரு சில வசனங்களை படிக்கிறோம். மேன்மையாக என்ன கடவீர்கள். ஓகே. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. தேவன் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் இதுதான் நீங்க பார்க்கணும். தேவனுக்கு சமமாய் இருப்பதை ஒரு கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இந்த தாழ்மை, தம்மை தாமே, நீங்க என்னை அடிச்சு போடுங்க. என்னுடைய ஜபம் இந்த கொஞ்ச நாட்களாக எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, நீர் எனக்கு ஆசீர்வதித்தாலும், நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் போனாலும், என்னை நீர் எட்டி உதைத்தாலும், நீர் என்னை கொஞ்சினாலும் நான் உண்மையே பற்றி உங்களுடைய காலை நான் இறுக்கமாக பற்றி கொள்வேன். நீங்க எட்டி உதைச்சாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உண்மை இருக்க பற்றி கொள்வேன். ஒரு பரதேசிக்கு பரமனின் நன்கு எத்தனை பெரியது உங்களால சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் சாப்பிட கூட முடியலான என்னை நீங்க உயர்த்திருக்கீங்களே ஆண்டவரே, எனக்கு பழைய சோறு கொடுத்தாருங்களா, பிரியாணி கொடுத்தாங்களா, எனக்கு அது ஒரு அருமை தெரியாது, ஆனா என் பசியாக பண்ணினீரே, நன்றி ராஜா அப்படின்னு நீங்க சொல்வீர்களா? கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். என் இருதயம் மாறவே இல்லை, நான் மனமாற்றமே அடைய மாட்டேன், எனக்கு எப்போதும் எனக்குள்ள பெருமைதான் இருக்கும் என்றால் அந்த இடத்துல எப்படி ஆண்டவர் இருப்பார்? பெருமைக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு ஒரு பிதாவே சொல்கிறார் என்றால், ஏன் அதை சொல்லணும்னா, அந்த லூசிபர் பெருமையாக மனிதனுக்கு போய் இந்த உலகை நீங்க கொடுக்க போகிறீர்களா, அப்ப நான் என்னாச்சு, எனக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது பெருமை அவனுக்குள்ளே முதல் பண்ணினாலே அவனை பாதாளத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆனாலும் அந்த பெருமை அவனுக்குள்ளே இருந்தபடினாலே, கிறிஸ்து மேன்மைப்படுத்தினதினாலே, பிதா அவனுடைய சொந்த குமாரனை மேன்மைப்படுத்தினதினாலே, எப்படியாவது கிறிஸ்துவை வெட்கப்படுத்த வேண்டும். மனிதர்களை நேசிக்கிறவராக இந்த கிறிஸ்து இருந்தால் மனிதர்களின் வழியாக அந்த கிறிஸ்துவை வெட்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததினாலே சர்ப்பம் வழியாக ஏவாளை வஞ்சித்து, ஏவாள் ஆதாமை வஞ்சித்து, குடும்பத்துல பிரச்சனையை, பிரிவினைவாதத்தை அன்றே ஆரம்பித்து, ஏவாளை கேட்டா எனக்கு தெரியாது சர்ப்பதான் கொடுத்துச்சு, ஆதாம கேட்டா எனக்கு தெரியாது ஏவாள் தான் கொடுத்தான்னு சொல்றான். யார் சாடுவது? இது என்னுடைய தவறு ஆண்டவரே, நான் இந்த தவறை ஏற்றுக்கொள்கிறேன், மனதார ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு என்ன மன்னிப்பாதை கொடுங்க ஆண்டவரே, நான் இன்றே சரணடைகிறேன் என்று நீங்களும் நானும் சொல்வீர்கள். ஆனால் சொல்லுவோமானால் என் வாழ்க்கை மாறும். அப்படிதான் ஆண்டவர் விட்டாரா? சொல்றாரு, நீ இன்றே சாவாய் என்று சொன்னார். ஏவாளுக்கு கர்ப்ப வேதனை உண்டு பண்ணி நீ மகளை பெறுவாய் என்று சொன்னார். ஆனாலும் ஆண்டவர் அன்பு செய்கிறபடினாலே மரியாளுக்கு மகத்தான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அங்கே வஞ்சிக்கப்பட்ட ஒரு ஏவாள், ஏமாற்றப்பட்டவளாய், ஒரு நிர்கதியாய் நின்றவளை, ஒரு அனாதை போல நின்றவளை இங்கே எல்லாருக்கும் முன்பு உயர்த்தினார். தேவகுமாரன் மனுஷருக்குமாய் அவன் வழியாக இந்த உலகத்திலே வந்தார். எத்தனை பெரிய ஆசை!
ஆனாலும் நாம் மரியாதை போல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா? இல்லை, வஞ்சிக்கப்பட்ட ஏவாளை போல ஒரு வாழ்க்கை. எல்லா வீட்லையும் பாருங்க, பெண்களால தான் ப்ராப்ளம் வருது. ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனாலும் அந்த சுவாப குணம் எனக்குள்ளே இருந்து போகிறதே. நான் உங்களை தவறாக சொல்லவில்லை. பல பெண்கள் ஒரு குடும்பம் வீணாய் போகிறது என்றால், ஒரு குடும்பம் நன்றாய் இருப்பது என்றால் பெண்ணாலே. அதனால்தான் ஆண்டவர் அந்த தாய்மையை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு தாயின் கண்டிப்பில் பிள்ளை வளர்க்கப்பட்டால் அந்த பிள்ளையின் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இந்த காலையில சங்கீதத்தில் படித்த உன் பிள்ளையின் ஆசீர்வாதத்தை காண்பாய் என்று சங்கீதத்தில் நான் படித்தேன். அந்த தாழ்மை நீங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது பிறக்கும் போது நீங்க சொல்லணும், நாம தான் ஒண்ணுமே இல்லப்பா, நம்ம சாப்பாடுமே விளையிடப்பா, ஏதோ ஆண்டவர் இடத்தை கொடுத்திருக்கார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவரை நாம் புகழ்வோம், எப்போதும் தாழ்மையா இருக்கும். யாராவது உங்களை பார்த்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டு ரொம்ப ரொம்ப கேவலமா பேசுறாங்க, ஏற்றுக்கணும். இதாவே ஏற்றுக்கொண்டாரே, என்னை படைத்தவரே ஏற்றுக்கொண்டாரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரே. அந்த தாழ்மை எனக்குள்ளே இருந்தால் என் மேலே அழிந்து பட்டாலும் நான் அவரை சுமப்பேன். எனக்கு எத்தனை இன்னல்கள் வந்தாலும் என் உறவினரின் பிரச்சனையை என் பிரச்சனையாக நான் பார்ப்பேன். இதுதான் சுமக்கிறது. சும்மா வேதாசனத்தை படிச்சுட்டு அப்படி அந்த ரியல் லைஃப்ல அப்படியே பண்ணாம நான் வேதத்தை படிப்பேன், குளிப்பேன், வெள்ளை ட்ரெஸ் போடுவேன், பாஸ்டுக்கு உண்மையா இருப்பேன், வேற யாரையும் பேச மாட்டேன் அப்படின்னா பிரச்சனை அதிகமா. வெள்ளை ட்ரெஸ் போட்டு உலகம் எல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. நாங்க பரிசுத்த சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம், நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம். பரிசுத்தம் உடுத்துற உடையில் அல்ல, உள்ளத்தில் இருக்கிறது. உள்ளத்தை மாற்ற வேண்டும், ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். நான் நகையா போட மாட்டேங்க, நான் ஐயோ இது ஆண்டவர் தெரியவே பண்ணுவேன். உங்கள் உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறேன். உங்கள் உள்ளத்தை அலங்காரமாக நீங்க மாற்றணும். உங்கள் உள்ளத்தை பொன்னாக பொருளாக ஆண்டவருக்கு நீங்க அர்ப்பணிக்க. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக, இங்கேதானே நீங்க உங்களை தாழ்த்துனீங்க, தரை மட்டும் நீங்கள் உங்களை தாழ்த்துவீர்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவர்களுடைய முழங்காலியாகவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை இது வசனமாக, ஒரு வசனம், ஒரு டயலாக் மாதிரி உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு புரியவில்லை என்றால் நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்களை நீங்க தாழ்த்தும் போது, அடி மட்டும் நீங்க தாழ்த்தும் போது, தரை மட்டும் உங்களை தாழ்த்தும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்துகிறவராகவே இருக்கிறார். என்ன உயர்றீங்க, காசு இல்லை, ஒன்றும் இல்லை, பணமும் இல்லை, நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், இன்னைக்கு நாங்கள் சம்பாதிச்சாதான் சாப்பாடு அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். இந்த வார்த்தை கண்டிப்பாக மாற்றம். நீங்கள் மனமாற்றம் அடைவீங்க. மனமாற்றம் இல்லாமல் நீங்க ஒன்றும் நடக்க போவது கிடையாது. அதனால கர்த்தர் தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த 4 பேர் தம்மை தானே தாழ்த்தினதினாலே அந்த திமிர்வாதக்காரனை, நீங்க திமிர்வாதக்காரனை எப்படி பார்க்க முடியுமா? நீங்க வரும்போது ஒருத்தர் பார்த்தேன், பார்க்கவே சகிக்கல. அவர் டூவீலர்ல இன்னொருத்தர் உட்கார வச்சு அழைச்சிட்டு மூஞ்சி உடம்பு ஃபுல்லா அவருக்கு ஸ்கின் டிசீஸ். திமிர்வாதக்காரனும் அப்படின்னா, முடக்குவாதக்காரனும் அப்படின்னா, அவனுக்கு மேலெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கும். குளிச்சு கிழிச்சுட்டுலாம் பக்கத்துல உட்காந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. ரொம்ப மோசமான நிலை. ஆனால் அவரை நான் தொட்டு படுக்கைகளை வைத்து அதை தூக்கி கொண்டு கண்டிப்பாக கிறிஸ்து சுகமளிப்பார் என்ற என் விசுவாசத்தை அவருக்கும் நான் சொல்லினேன். சும்மா கொஞ்ச நேரம் அமைதியாக எந்திரிச்சுறாரா, அமைதியா இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம், நீ அமைதியா. அவன் திமிர்வாதக்காரனா என்ன பண்ணுவான்? திமிரிக்கிட்டே இருக்க மாட்டானா? நீங்க கற்பனை செய்து பாருங்க, திமிர்வாதக்காரன் எப்படி இருப்பான்? வயிற்று வலிக்காரனே 5 நிமிஷம் என்ன பண்ண மாட்டான்,
ஒரு இடத்துல உட்கார மாட்டான். திமிர்வாதக்காரன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான். கண்டிப்பா அவன் கை காலம் கட்டி தான் அவன் 4 பேர் தூக்கிட்டு வந்திருக்கான். ஆனா இவனுடைய இந்த 4 பேருடைய விசுவாசம் அவனுக்குள்ளே வருமானப்பட்டது. கண்டிப்பா கர்த்தர் சுகம் தருவாரா, அமைதியா இருந்தா. கூட்ட ஜனம் தாங்கல, போக முடியல. இன்னொருத்தன் ஐடியா கொடுக்குறான், கூரையை பிரிச்சு இந்த சர்ச்சில் ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. 4 பேர் சொல்றாங்க, நான் இந்த வெட்டி அப்படியே அங்க இருந்து நேரா இங்க ஆர்டர் இருக்கு, நம்ம பார்த்துக்கலாம், இங்க கீழே இறங்கிடலாம்னா நீங்க எத்தனை பேர் முன் வருவீங்க? நீங்க யாரும் சொல்லுங்க. நீங்க இந்த சர்ச்சு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு? உங்க வீட்டுல மேல இருக்கிற கூரைய பிரிக்கணும்னா நீங்க ஒத்துப்பீங்களா? விசுவாசத்தை தாண்டி பொருள் செலவுகளை நீங்க ஏற்றுக்கொள்கிற மனசு உங்களுக்கு வருமா? இப்ப அடுத்தது டெவலப் பண்ணுறதுக்காக சிமெண்ட்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. இது எவ்வளவு செலவுன்னு ஐயா கேட்டாதான் தெரியும். விசுவாசம் இருக்கு ஆண்டவரே, ஆனா அதுக்காக ஒரு சின்ன ஜோக் மட்டும் சொல்றேன். எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்கும்போது, அம்மா அப்பா 2 பேர் மயக்க போனாங்க. ஆனா நான் ஊர்ல இருக்கும்போது நான் ஸ்கூல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல மியூசிக் டீச்சரா வேலை செஞ்சிருந்தேன். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த தெருவில் மீன் கடை வரும். நான் பள்ளியில வேலை செய்கிறேன். மாதம் 3 முறை தான் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும், எப்பயுமே கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாதத்துக்கு தேவையான சாமான்லாம் அங்கங்க என்ன பண்ணுவோம், அவசரத்துக்கு கடனுக்கு தானே வாங்குவோம். பேசுங்க, என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்க, பேசுங்க, என்னை அந்நிய நாயன் ஆக்கிவிடாது. நான் உங்க வீட்டில் வருவோம், உங்க வீட்டில் சாப்பிடணும்னு நான் சொல்லியிருக்கேன். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சம்பளம் என்ன 10 நாள் ஆகும், நீங்க அதுக்காட்டி 300 ரூபா 400 ரூபாய், நான் சொல்றது 10 வருஷம் 15 வருஷம் முடியும். 300 ரூபா 400 நீங்க மீன் வாங்கிட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, அதுக்காக மீன் சாப்பிடாம இருக்க முடியுமா? எங்க அம்மா அப்ப நான் வந்து அதை ரொம்ப அவங்க சொல்ற அந்த தோரணை, அந்த தொனி அப்படிதான் நம்ம இங்க கிராமங்களையும் பேசுவோம். அதுக்காக செலவு பண்ணாம இருக்க முடியுமா? அவன் அவனை செலவு பண்ணிட்டா அதுக்கு நம்ம கடன் வாங்கி செய்யாம இருக்க முடியுமா? செய்யணும்ல. நம்ம கவர்மெண்ட் என்ன ஆகுது, நம்ம மரியாதை என்ன ஆகுது? எப்பா எப்பா அடக்கமா இருப்பா, என் விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்க வேண்டும். என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். நீங்க அளவுக்கு மீறி 500 ரூபாய் செய்ய வேண்டியது 5000 ரூபாய் செஞ்சாலும் தயவு செய்து 500 ரூபாய் மட்டும் இருந்தா நான் 4500 ரூபாய் திருப்பி. இந்த பழக்கம் வருமா? கொடுக்கும்போது வாங்கி வச்சுக்கிட்டு திருப்பி செய்யும் போது நகை 1.5 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அன்னைக்கு எவ்வளவு இருந்துச்சு? எதுவுமே பேச மாட்டீங்க, சொல்லுங்க. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ? ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு நான் 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறோம். என்னால வாங்க முடியுமா? நம்மளால இவ்வளவுதான்ப்பா செய்ய முடியும், என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும். இது வந்து நான் வந்து நம்மளை தாழ்த்திக்கிறதுக்காக நான் சொல்லவில்லை. இது என்னுடைய நிலை. இந்த நிலைப்பாட்டை ஆண்டவர் அறிகிறவராகவே இருக்கிறார். இதில் நான் திருப்தி பெற வேண்டும் என்பதுதான் நான் சொல்றேன். ஆண்டவரே, நீங்க பழைய கொடுத்தாலும், நீங்க பிரியாணி கொடுத்தாலும், இந்த நேரத்தில் பசியா இருக்கு, நன்றி சொல்கிறேன் ஆண்டவரேன்னு நான் பிரேயர் பண்ணுவோம். என் பிள்ளைகளுக்கும் அதை நான் சொல்லிக் கொடுப்பேன். பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பார்ப்பாங்க. மறுபடியும் நான் திமிர்வாதக்காரன் வந்துடுறேன். அவனை கட்டி எடுத்துட்டு போறாங்க, விசுவாசத்தெல்லாம் சொல்லிட்டான். அவன் படுத்துட்டே சொல்றாங்க, என்னடா கூட்டமா இருக்கு, நீங்க வேற எங்க உடம்பெல்லாம் வலிக்குது, நீ வேற மேல பிரிக்கணுன்ற, பிரிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அவங்களுக்கு என்னடா இதை சாவடிச்சிடாதீங்கடா, கையெல்லாம் கட்டி போட்டுருக்கீங்க. நம்ம ஃப்ரெண்டு மத்தேயு இருக்கான், யாக்கோபு இருக்கான், அவன் கண்டிப்பா பிடிச்சுவான்டா. அவன் சொன்ன அந்த வீட்டுக்காரங்க அமைதியா நான் பாத்துக்கிறேன். கீழ்பட்டன் அப்படிதான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க சும்மா இருமா, நான் பாத்துக்கிறேன், அமைதியா நான் பாஸ்டர் அப்படி பேசணும், அமைதியா இருக்கும். அந்த மாதிரி அங்க ஒரு விசுவாசியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அமைதியா நான் போய் பிரிக்கிறேன், பிரிச்சு முதல்ல இறக்கணும்னா ஆண்டவர் சுகம் தருவாரா இல்லையா நிற்பார். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து சொல்லு. அதே போல ஆண்டவர் நீ சுகம் தந்தார். இயேசு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோன்னு சுகம் பெற்றார். சுகம் பெற்றான். என்னுடைய பழைய சுவாப வாழ்க்கையை நான் முற்றிலுமாக ஆண்டவரிடம் நான் அர்ப்பணிக்கும் பொழுது நான் முற்றிலுமாக சுகம் பெறுகிறவனாக இருக்கேன். நீங்க என்னுடைய சின்ன சாட்சியை நான் சொல்றேன், சின்ன சாட்சி தான்.
ஸ்கூலில் நான் இப்போ ஃபுல் டைமாக ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன். 8 மணிக்கு 8:15 உள்ளே போவோம். 8:30 அதிகபட்சம் 4 மணி வரைக்கும் ஸ்கூலில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவரில் எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு கிளாஸ், மியூசிக் கிளாஸ் போவேன். அப்புறம் ஈவினிங் முடியும், நைட் 8:30. அதுக்கப்புறம் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணி ரெக்கார்டிங்க்கு வரணுங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு கால் சொல்லிட்டேன். 10 மணி ஆகிடும், 11 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். இதுதான் டெய்லியும் நடக்கும். வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சுன்னா வெள்ளிக்கிழமை கிளாஸ் 8:30 மணி வரைக்கும் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு நான் சென்னைக்கு எல்லா வாரமும் ட்ரெயின் டிக்கெட்டு என்னுடைய துணைவியார் புக் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த டைமில் இந்த டிக்கெட் ஓப்பன் பண்ணால் நம்ம புக் பண்ணிட்டு காலையில் ராக்பூரில் தான் வந்து நாங்கள் இறங்குவோம். இது எல்லா வாரமும். எனக்கு இந்த உற்சாகத்தையும் இந்த ஒரு சுறுசுறுப்பையும் யாருக்கு தராங்கன்னு நினைச்சிருக்கீங்க? என்னுடைய திறமையினாலும் என்னுடைய அறிவினாலும் நான் சாப்பிட்ற சாப்பாட்டுனாலும் வருதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா கடவுளை இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவரை நீ நடத்துகிறார். உடலையும் உள்ளத்திலும் உற்சாகத்தை தருகிறவராக இருக்கிற இந்த சாட்சி உங்களால் சொல்ல முடியும். எப்ப நான் சரணடை. நான் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். எல்லாரையும் போல நம்ம கிராமத்துல சொல்லணும், எல்லா தீர்த்தம் சாப்பிடுறது, அப்புறம் அங்க போறது இங்க போறது, இது எல்லாமே எனக்கும் லைட்டா அப்படி இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவரோட பிள்ளை ஆலயத்துக்கு வருவோம். ஆனா நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்ற வார்த்தையை நான் எப்ப வேதத்தில் படிக்கிறேன், என் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு நான் முழுவதுமாக சொல்ல முடியுமா? பெண்கள் கூட தான் அதிகமா இருக்கு. முத்தாய்ப்பாய் ஒரு 4 ஆண்கள் மட்டும் தான் இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஏன்? வாழ்க்கையை ஒப்புப்படுகிறது. சாட்சியுள்ள வாழ்க்கை இல்லை. நான் மனைவி சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தால் என் கணவன் கண்டிப்பாக தொடர்புவார். என் கணவன் கண்டிப்பாக தொடர்புவார். சாட்சியுள்ள வாழ்க்கை எனக்குள்ளே இல்லை. நான் எப்ப வந்தாலும் குடும்பத்திலே பிரச்சனைக்கு ஏதுவான வார்த்தைகளை நான் பேசுவேன், கடுமையாக நான் பேசுவேன். பிள்ளைகளிடம் நான் அன்பாக நான் பேச மாட்டேன். எப்பொழுதும் பணத்தை பற்றியும் பணத்தை சார்ந்ததமான பிரச்சனையே நான் உண்டு பண்ணுவேன் என்று நான் குடும்பத்தை நான் நடத்துவேன் என்றால் கணவன் வீட்டுக்கே வரமாட்டேன். கணவன் என்ன பண்ணுவாரு? சாயங்காலம் ஆனா ஏதாவது பேசுவாங்க, அதனால என்ன பண்ணுவாங்க? ரைட்டா தீர்த்தம் சாப்பிட்டு நம்ம போய் ஒத்தனாம போய் படுத்துக்கலாம். இதுவே ஏதாவது பேசுனா சண்டை, அடிபடி, தகராறு, தேவையில்லாத பிரச்சனை, இதெல்லாம் யாரால உருவாகுதுன்னா அது ஏவாடாது, உங்களால. நீங்க எல்லாம் யாரு? நீங்க எல்லாம் மரியாதை. ஏவானுடைய சுவாபம் அவ்வப்போது வந்து போகிறது. அவ்வப்போது அதை இனம் கண்டுகொண்டு கற்பனை. நீங்களே நான் நிறைய வாட்டி நான் பாத்ரூம்ல இருக்கும்போது நானே பேசுவேன், செல்வேன் ரொம்ப தப்பு, இருதயத்தில் இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைலாம் வரக்கூடாது. அப்படி கட்டு விரட்டி விட்டுருவேன் பிசாசு. டாய்லெட் வழியா அது பார்க்க முடியாது, எதிர்த்து போறத நான் பார்ப்பேன். சார் கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கீங்க, கதையெல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆவியானவர் நம்ம உள்ளே அப்படி நம்மளை தேற்றுவோம். ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்மளை தேற்றுவார். அப்ப இங்க பாருங்க, இயேசு உடனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே அந்த பரியாசக்காரர்கள் எல்லாம் இது என்ன தேவதூஷணம் சொல்லுகிறார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து, எதில் அறிந்து? உங்களாலையும் ஆவியில் அறிந்து கொள்ள முடியும். நான் செய்வது தவறா? நான் சரியாக தான் பேசுகிறேனா? நான் அடிக்கடி என் மனைவிகளை நான் பேசுவேன், கேட்பேன், நான் கரெக்டா பேசுறேனா? நான் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா?
நான் உங்களுக்கு பிடித்தமான அப்பாவாக நான் இருக்கிறேனா? எந்த கணவனும் மனைவியும் உங்கள் வீட்டில் இப்படி பேசுவீர்களா? நான் பேசுறேன். ஏன்னா ஆவியானவர்கள் கேட்க சொல்றாரு, எந்த விதத்திலும் என் மனைவியையும் என் பிள்ளைகளையும் நான் காயப்படுத்தியிருக்கிறார். கண்டிப்பு அவசியம். பிறமை கையாளவன் தன் மகனை பகைக்கிறான் என்று நீதிமொழிகள் படிக்கிறோம். கண்டிப்பு அவசியம். அந்த கண்டிப்பு அன்பான கண்டிப்பாகும், அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற ஒரு கண்டிப்பாகவும், அவர்களை நீதியின் பாதையில் நடத்துகிற ஒரு கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும். தன் மனைவியை நான் கண்டிப்பேன். எப்படி? நான் கண்டிப்பாக இப்படி ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் நம்ம ஜெபம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஜெபம் பண்ணும் பொழுது மத்தியஸ்தராய் ஆனவராய் இயேசு கிறிஸ்து ஆவியானவராய் கொண்டு எங்களை வழிநடத்துறதுனாலே வீட்டுல பிரச்சனையே வரும். காலையிலிருந்து வந்தவொடனே குளிச்சுட்டு நேற்றே சொல்லிட்டேன், ரெடி ஆகிடுங்க, நம்ம பாபரசம் போகணும், சீக்கிரம் போகணும், கிளம்பிடுங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, நான் தான் குளிச்சு வரதுக்கு லேட். இப்படி இருக்கணும். அவர்களுக்கு நோய் இல்லை என்றால் என்னால் நான் சொல்ற கமிட் பண்ற விஷயம்லாம் என்னால் நடத்த முடியாது. கணவரை குறித்து மனைவியும், மனைவியை குறித்து கணவனும் ஒருவருக்கு ஒருவர் சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். என் கணவர் இல்லை என்றால் என்னால் இந்த அளவு வந்திருக்க முடியாது. நீங்க சொல்லுங்க. கணவர் சொல்லுவோம், என் மனைவி இல்லை என்றால் நான் எப்பயோ நான் சாக வேண்டிய கேஸ் மனைவியினாலே நான் காப்பாற்றேன். என்னை விட அவங்க நல்லா பிரேயர் பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க, நிறைய விஷயம் நான் அவர்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன் என்ற ஒரு சாட்சி கணவருக்கும் மனைவிக்கும் இருக்க மாட்டாங்க. ஆசீர்வாதமான ஒரு லைஃப் இருக்கும். பாஸ்டர் தேவையில்லை, பிரசங்கியார் தேவையில்லை, ஆலயம் தேவையில்லை. ஒவ்வொரு வீடும் ஆலயமாக மாறிவிடும். அந்த 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்த அந்த 4 பேர் கூட்டத்தாராய் நீங்களும் நானும் மாறிடும். நீங்க நல்லதை செய்வீங்க. தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவர் யார்? இவங்க 4 பேர் தூக்கிட்டு வந்துட்டாங்க. தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறதை இயேசு நம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ, இதில் எது எளிது? எடுத்து போப்பா, எல்லாமே கட்டையை காலி பண்ணுன்னு சொல்றது எளிதா? உன் வாழ்க்கை முழுசும் உனக்கு பிரச்சனையே வராது, உன் வீட்டுல எல்லாம் காசு எல்லாம் அந்த பீரோல நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்றது எளிதா? இதோட ப்ராசஸ் டைம் என்ன? வாழ்க்கை முழுசும் ஆசீர்வாதமாகவே இருக்க வேண்டும், உடலில் எந்த பிணியும் இல்லாமல் சுகம் பெற்றவனாய் ஓடி ஆடி திரிந்து அவன் நினைத்தது போல ஒரு வாழ்க்கையை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிறது எளிதா? இப்போதைக்கு எப்பா உனக்கு இப்ப உனக்கு இந்த இதெல்லாம் சரி பண்ணிட்டப்பா நீங்க போகணும்னு சொல்றது எளிதா? மனிதனாக நானும் நீங்களும் அந்த பரிசெய்யும் சுத்திசெய்யும் ஆயக்காரர்கள் இருந்திருந்தார்கள் என்றால் அவர் சொல்வார்கள், இந்த நேரத்துல என்ன முடியுமோ அதை செய்யுங்க. ஒரு மனிதர்கிட்ட போட்டு அனுப்பிச்சு விடுங்க சாமி, நீங்க எதுக்கு தேவையில்லாம பாவங்கள் மன்னிக்க. எவ்வளவு பெரிய தேவதூஷண வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திவிட்டீர்கள். பாவங்களை மன்னிக்கிறவர் ஒரே ஒருவர், அவர் தேவன், கர்த்தர். அதுக்குதான் இங்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் விழும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி. இப்ப தெரியுதா யாரு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்ல முடியும்? இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற கர்த்தர், அந்த கர்த்தர் தான் அவர் இயேசு. புரியுதா? அப்ப அவர் கேட்கிறாரு, மறுபடியும் கேட்கிறாரு, நான் கர்த்தர், உன் கண்ணு கூட இருக்கு, நான் என்ன பண்றது? உனக்கு தெரியல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வது எது எளிதில்? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ,
உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே திமிர்வாதக்காரன் கீழ்ப்படிந்து உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி விஷயத்தை நாம் கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமே, என்னுடைய பிரசனத்தை நான் முடித்துவிட்டேன். எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இவ்வளவு நாள் குடியார்களா, இவ்வளவு நாள் இவன் பொய் சொல்லிக்கிட்டு அற்புதமா பேசிட்டு இருந்தா, இன்னைக்கு என்ன ஆச்சரியம்? திமிர்வாதக்காரன் குணப்படுத்தப்பட்டான். தப்பா என் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் குணப்படுத்தப்பட்டேன். ஊரெல்லாம் வச்சுக்குது. இது நாள் வரை நான் இப்படி கண்டதே இல்லையே. இந்த ஆலயத்து ஒரு பேர் மார்க்கு தான் படிச்சுட்டு இருக்கோம். மார்க்கு தான் சுவிசேஷம் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஏன் மார்க் பேர் வச்சாங்க? கோயின்சிடென்டா தான் கேட்கிறேன். இந்த ஆலயத்துக்கு பேர் நான் நினைச்சேன் சியோன் ஆலயம் நினைச்சேன். மார்க் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு போனவர்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஒரே எப்படி எப்படி நடந்துச்சு? ஊரே மெச்சுக்கொள்ளலாம். மக்கள் பேசுகிறார்கள். இந்த மிஷின் ஸ்ட்ரீட் தான் இந்த ஸ்ட்ரீட். மிஷின் ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க தான் பேசுகிறாங்க. நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நானும் ஆலயத்துக்கு வரேன், உங்களை போல நானும் மாற போறேன். இருதயத்தை நான் ஆண்டவருக்காக நான் கொடுக்க போகிறேன் என்று சிறு பிள்ளைகளிலிருந்து முதியவர்கள் வரை எல்லாரும் ஆலயத்துக்கு ஓடி வந்தார்களாம். அந்த 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்த 4 பேராக நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் தருகிறவராக இருக்கிறார். நான் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டேன். திமிர்வாதக்காரன் யாரெல்லாம் உங்க ஊர்ல இருக்கானோ அத்தனை பேரையும் அந்த 4 பேர் தூக்கி படுக்கையில வச்சு கட்டி ஆண்டவருடைய சன்னதிக்கு விசுவாசத்தை ஊட்டி அவருடைய ரத்தத்தை தெளித்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்க கொண்டு வாருங்கள். ஆண்டவர் அற்புதம் தருகிறவராகவே இருக்கிறார். அவர் அற்புதம் செய்துவிட்டால் உங்கள் இல்லம் ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு பாடல் உங்களுக்காக வயலில் வாசிச்சுட்டு ஒருபோதும் மறவாத என் பிதாவு இருக்கும்போது எனக்கு என்ன குறை? உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பாடலை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. குடும்பமாய் அழைத்த சபையில் ஐயா சபையில் இருக்கிற அத்தனை மூப்பர்களுக்கும் ட்ரெஷரர் மற்றும் செக்ரட்டரி அத்தனை பேருக்கும் குடும்பத்தார்கள் சபையார் அத்தனை பேருக்கும் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை சிறந்த தாழ்ந்து